கஷ்டம் சார். காஞ்சிபுரத்துக்கு கஷ்டம் சார். இப்போ அடுத்த வீட்டு கேஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை வந்துங்க சார். எங்கள் சண்டை வந்ததுனால கூட அடிச்சுமுங்க. அடிச்சு நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு வீட்டை வச்சு அடிச்சிட்டாங்க சார். எனக்கு ஒரு புள்ள 2 பசங்க இருக்கிறாங்க. 1,00,000 பணம் எடுத்து வச்சுங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுங்க, பேங்க் கார்டுங்க, ஓட்டு ஐடி எல்லாமே போயிடுச்சுங்க சார். இதுக்கு உண்டான பண்ணி கொடுப்பாங்க சார். அது 1,00,000 காசு போச்சுங்க. அது பட்டா கிட்ட எல்லாமே எடுத்து போச்சுங்க. இதுக்கு நான் கஷ்டம் எல்லாம் வருதுங்க சார். அதுக்கு உண்டான நீங்கள் பண்ணி கொடுங்க. கவர்மெண்ட் இருந்துங்க ஒரு ஆதரவு நாங்கள் வேலை போலதான் கட்சி இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. உண்டானது நீங்கள் பண்ணி கொடுங்க. தாராபுரம் தாலுகாக்கு உட்பட்ட சின்னக்காம்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த காங்கேயம்பாளையத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் சுமார் 50 குடும்பங்கள் அந்த பகுதியில் 50 வருஷத்துக்கு மேலே அந்த பகுதியில் குடியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை கடந்த 6 நாட்களுக்கு முன்னாடி தலித் சமூகத்துக்குள்ளேயே 2 குடும்பங்கள் ஒன்றுக்கு மாற்றி மாற்றி அடிதடி பண்ணிக்கிறாங்க. இந்த சூழல்ல கருப்புசாமி இருதரப்பிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வழக்கு தொடர்றாங்க. இதுல கருப்புசாமி பாதிக்கப்பட்ட கருப்புசாமி வீட்டை எதிரியான நபர் அவங்க வீட்டை மருத்துவமனைக்கு போன சமயத்தை பயன்படுத்தி தீ வச்சு கொளுத்திடுறாங்க. இந்த சூழ்நிலையில கருப்புசாமி பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. காவல்துறை இருதரப்பு மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா யாரையும் கைது செய்யல. உண்மையாவே தன்னுடைய வீட்டை இழந்த கருப்புசாமிக்கு அரசு வீட்டை கட்டி கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை உடனடியாக அரசு வழங்கணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். உடனடியா இந்த அராஜகமான போக்க செயல்பட்ட வீடுகளை தீ வச்சு எரிக்கக்கூடிய சூழலுக்கு இருக்கக்கூடிய அந்த நபர்களை உடனடியா அலங்கைய காவல்துறை கைது செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம்.